ஏய் மது, சாப்பிடும்போது தண்ணி வைக்க மாட்டியா? ஏதோ ஞாபகத்துல மறந்துட்ட மது. எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது பெரிய விஷயம் இல்ல மலர். சின்ன வேலையா இருந்தாலும் ஒழுங்கா செய்யணும். இப்படி அரைகுறை வேலை பார்த்தனா அப்பாவுக்கு பிடிக்காது. சரிங்க அண்ணி. என்னம்மா பண்ண சொல்ற? இப்பெல்லாம் வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்க அரைகுறையா இப்படித்தான் இருக்காங்க. நாம தான் அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு. மலரு, சட்னி எடுத்து ஊத்து. என்னது குழாயில இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி? நான் என்ன குடிக்கவா போறேன்? ஆக உனக்கு சாப்பாடு பரிமாறவும் தெரியல. நல்ல வசதியான வீட்டு பிள்ளைகளை வளைச்சு போட மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கிறா போல இருக்குது அம்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு போதும்னா போதும்னு சொல்லுங்க. ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டிக்கிச்சா. எவ்வளவு சொன்னா உங்க அம்மாவுக்கு எப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருதுன்னு பாத்தீங்களா? இவ்வளவு மாதிரி எல்லாம் முட்டு கொடுக்கறதுனாலதான் இவ அலட்சியமா நடந்துக்கிற. மலரு, நீ உட்கார், எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். இருக்கட்டும்ங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ மட்டும் ஏமா தனியா சாப்பிடணும்? வா, ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது சந்தோஷம். எல்லாமே பக்கத்துல தானே இருக்கு, நாங்களே எடுத்து போட்டுக்கிறோம். வா, வந்து உட்காரு. உனக்கும் பிள்ளைக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சிருச்சா? இவன் தான் பொண்டாட்டி மேல இருக்கிற கறக்கத்துல உளறிட்டு கிடக்குறான்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? வேற என்னடி, நாம எல்லாம் முதலாளி அந்தஸ்துல இருக்கிறவங்க. நம்ம கூட கூலிக்கார குடும்பத்தை சேர்ந்த இவன் உட்காந்து சரிக்கு சமமா சாப்பிட முடியுமா? அப்பா, இவன் என் பொண்டாட்டிங்கிறத மறந்துட்டு பேசுறீங்கப்பா. அந்த அங்கீகாரத்தை நீ மட்டும்தான் இவளுக்கு கொடுத்துருக்கடாமா? அவன இந்த வீட்டும் மருமவன்னு என்ன நாங்க யாரும் இவளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இவ சம்பளம் வாங்காம வேலை செய்யற ஒருத்தி, அவ்வளவுதான். இல்ல, மலர மருமகளை நான் ஏத்துக்கிட்டேன். வேடிக்கையாருடி நீ சொல்றது. ஆமா, இந்த குடும்பத்துக்கு தலைவன் யாருடி? நீயா நானா? நான் தானே. அப்ப நான் சொல்றதுதான் முடிவு. நீ சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அது இந்த பயலுமெல்லாம் விளையாடுவாங்க தெரியுமா? அப்ப ஒப்புக்குன்னு சும்மா நாட்டும் ஒருத்தனை வச்சுக்குவாங்க, பாத்துருக்கிறியா? அவன் ஆட்டத்துல இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீயும் அப்படித்தான். உன்னோட திருப்திக்காக நீ எதனா கருத்து சொல்லணும்னா சொல்லிக்க. ஆனா அதோட மதிப்பு அப்பா என்னடா? என்னோட தகுதிக்கு அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி தேடி பிடிச்சே இதா இவளையும் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறேனே, இவளுக்கு நான் என்னடா இடம் கொடுத்திருக்கிறேன்? அப்போ கூலிக்கார குடும்பத்தை சேர்ந்த இவளுக்கு நான் என்னடா இடம் கொடுப்பேன்? நீயே முடிவு பண்ணிக்க. அப்பா, மத்தவங்க தான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவீங்க. பெத்த புள்ளிக்கிட்டே அப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. கல்யாணத்துக்கு முன்னால ஏன் மருமகன்னு கொண்டாடுனீங்க. இவர் ராசியை பத்தி யாராவது பேசினா வெட்டிடுவேன்னு சொன்னீங்க. எல்லாமே நடிப்புன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆமாடா, நடிப்புதான், தேசம் தான்டா. நான் ஒரு கணக்கு போட்டேன், அது வேற மாதிரி போயிருச்சு. என்ன செய்ய சொல்ற? இருந்தாலும் நியாயப்படி பார்த்தா நான் இவளையெல்லாம் இந்த வீட்டு பாசப்படியே ஏற விடக்கூடாது. நீ ஏத்துக்கிட்டேங்கிறதுனால வேற வழி இல்லாம கரகமேனு நானும் இவளை ஏத்துக்கிட்டேன். இத நினைச்சு உண்மையில நீ சந்தோஷப்படண்டாமா? அவனே பெருந்தன்மையை நினைச்சு நீ பெருமைப்படனு. ஆனா அதை விட்டு போட்டு இவளுக்கு உரிமை அது இதுன்னு மட்டும் அதை பத்தி யோசிச்சிடாத.
ஏன் சொல்றேன்னா இந்த வழக்குமாறு இருக்குல்ல, வழக்குமாறு அது வீட்டை நல்லா தொடச்சு பெருக்கி சுத்தம் செய்துதான் நல்ல விஷயம். அதுக்காக அதை கொண்டுட்டு வந்து நடுக்கூடத்துல வச்சு பூஜையா பண்றான். எது எது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். விளங்குதா? கோபி, என்னங்க என்னாச்சு? எங்க பாதியில எழுந்து போறீங்க? சாப்பிட்டு போங்க. போறவன் பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடக்குற, இருக்கிறவங்களுக்கு பரிமாறு. என்ன வேணும்னு கேட்டு வை. அத்தை, நீங்களும் ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? எனக்கு சாப்பிட பிடிக்கலம்மா. சாப்பாடு பிடிக்கலங்கிறத தான் அம்மா அப்படி சொல்லிட்டு போறாங்க. எங்களாலையும் வாயில வைக்க முடியல. வேற வழி இல்லாம தான் சாப்பிட்டோம். அம்மா முன்னாடி எப்படி சொல்றதுதான்க்கா நானும் முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ காப்பாத்திட்ட. மலர், நாங்க எல்லாரும் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறோங்கிறது இப்போ உனக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா உனக்கும் நல்லது. அதை விட்டு போட்டு உன்னோட புருஷங்காரனும் மாமியாரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்ற தெனாவட்டுல நீ வாவர ஆடினு வச்சுக்க, பரவன் ஆத்தா மாதிரியே உன்னையும் வாழா வெட்டியாக்கி முடக்கி போட்டுருவேன். ஞாபகம் கேட்ட பரவ. இந்த தட்டெல்லாம் கிடக்குது பாரு, எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்க. சாரி மலரு, எல்லாருமே சேர்ந்து உன்னை காயப்படுத்திட்டாங்கல்ல. அவங்க வார்த்தைக்கு வார்த்தை உன்னை வேலைக்காரின்னு சொல்றதும் வேலைக்காரி மாதிரி நடத்துறதும் என்னால அந்த கொடுமையை பார்க்க முடியல மலரு. நீ ஒவ்வொரு தடவை அவமானப்படுறப்போ எனக்கு எப்படி வலிக்கிறது தெரியுமா? எனக்கு வர்ற கோவத்துக்கு இந்த உறவையை அறுத்துடலாம் போல் இருக்கு. அப்படி போயிட்டா இந்த சொத்துல எனக்கு பங்கு கிடைக்காது. அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. சீக்கிரம் இதெல்லாம் மாறிடும்னு நம்பிக்கை இருக்கு. மாறணும் மலரு. கோச்சிட்டு வெளியே போனாலும் அப்பா நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாரு. தந்திரமான ஆளுங்க கிட்ட நாமளும் தந்திரமா தான் நடந்துக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. எனக்கு சேர வேண்டிய சொத்தை எப்படியாவது பிரிச்சு வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தனி கொடுத்து நான் போயிடலாம். எங்க இப்படி பேசுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசா நிறைய உறவை சேர்த்துக்கிறதுக்காக தான், இருக்கிற உறவை இழக்கிறதுக்கு இல்ல. இந்த குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைங்க. நீ நினைக்க மாட்ட மலரு, நானும் அதான் சொல்றேன். நீ இங்கே இருந்தா அவங்க உன்னை வேலை செய்ய வச்சு சாவடிச்சிருவாங்க மலரு. வீட்லயும் தோட்டத்திலயும் வேலை செய்யறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என்ன இந்த வீட்டுல மனுஷியாவும் மருமகளாவும் ஏத்துக்கிட்டாலே போதுங்க. இல்ல மலர், இந்த சின்னத்துல அது நடக்கவே நடக்காது. நடக்கும்னு நான் நம்புறேங்க.
தம்பி ஆ. சுட சுட நெய் பொங்கல் சாப்பிட்டா ஆள் அசந்துருவீங்க. அப்படி இருக்கும். சாப்பிடுங்க. போதுண்ணே. சாம்பாரும் சூப்பரா இருக்கும். சுட சுட சாம்பார். போதுண்ணே. இந்தம்மா நீ வாங்கிக்க. போதும். அண்ணா எங்கண்ணே டிஃபன் வாங்குறீங்க? பக்கத்துல ஒரு மெஸ் இருக்கு தம்பி. எல்லா ஐட்டமும் சூப்பரா இருக்கும். நான் ரெகுலரா அங்கதான் வாங்குவேன். ஏன் கேக்குறீங்க தம்பி? இல்லண்ணே, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சட்னி சாம்பார்ல சுத்தமா உப்பே இல்ல. பொங்கல் கூட ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குண்ணே. அது ஒண்ணும் இல்ல தம்பி. பழைய மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாரா, யாரோ புது மாஸ்டரை வச்சு பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதான் டேஸ்ட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் மாறினா பரவாயில்லண்ணே, இதுல டேஸ்டே இல்ல. நேத்து வாங்கின டிஃபன் கூட சுமாரா தான் இருந்தது. வேற வழியே இல்லாம தான் சாப்பிட்டோம். மயில, உனக்கு எப்படி இருக்கு? டிஃபன் ஓகேவா? நான் பெருசா அதெல்லாம் பாக்குறது இல்ல சார். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருவேன். அப்படிலாம் இருக்க கூடாது மயில. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு லட்சியத்தோட ஓடிட்டு இருக்கான். அந்த ஓட்டத்துக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹெல்த்தியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்க கூடாது. அண்ணா, முதல்ல சாப்பாடு வாங்குற இடத்த மாத்துங்க. இல்லன்னு வைங்களேன், சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆளை பிடிங்க. சரிங்க சரிங்களா? சரிங்க. 2 நாளா தானே வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள எனக்கு நாக்கே செத்து போச்சு. எப்படா எனக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோன்னு இருக்கு. தம்பி சாப்பிடாம போறீங்க, இருங்க நான் ஜூஸ் கொண்டு வரேன். இல்லண்ணா, பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல தம்பி, ஜூஸ் கொண்டு வரேன் தம்பி. இப்படி ஆயிருச்சு. முதலாளி ஆசைப்பட்டான்னு வாங்கிட்டு வந்தேன். சுட சுட பொங்கல் நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். கெடுத்துட்டானே. அந்த மெஸ்ஸுக்காரனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மயில, அகாடமி கிளம்பலையா? இன்னைக்கு எதுவும் கிளாஸ் இல்ல சார், நாளைக்கு தான். ஓ சரி, ஓகே மயில. படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சார். சார், இன்னைக்கு எனக்கு லீவு தானே, மதியான சாப்பாட நானே சமைச்சிடவா? மயில, அதெல்லாம் வேண்டாம். நீ இங்க படிக்கிறதுக்காக தான் வந்திருக்க, சமைக்கிறதுக்காகலாம் இல்ல. புரியுதா? சார், நான் என்ன 24 மணி நேரமும் சமைச்சுக்கிட்டா இருக்க போறேன்? அது 1 மணி நேரம் வேலை சார். நீங்க ஏற்காடுல இருந்தப்ப கூட நான் தானே சமைச்சு கொடுத்தேன். அது வேற மயிலு. ஆனா நீ இங்க வந்திருக்கிற நோக்கமே வேற. படிக்கணும்னு வந்த நீ கிச்சன்ல டைம் வேஸ்ட் பண்றதை என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. எனக்குமே அது கொஞ்சம் சங்கடமா தான் மயில இருக்கும். சார், நீங்க ஒண்ணு எனக்கு வேலை கொடுக்கல. என் ஃப்ரெண்டு நல்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு சார். அதனாலதான் நானே சமைக்கிறேன்னு சொல்றேன். உன் அக்கறைக்கு தேங்க்ஸ் மயிலு. ஆனா நீ என்ன சொன்னாலும் எனக்கு இதுல சம்மதம் இல்ல. அண்ணன் தான் யாராவது ஒரு குக்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாருல, நீ போய் படி. சார், சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் சார். எனக்கு ஒரு மாற்றம் வேணும்ல. சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யறேன். அண்ணன் சமையலுக்கு ஏற்பாடு பண்ற வரைக்கும் நான் சமைக்கிறேனே. சார், எனக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு நான் ஏதாவது செய்யறதுக்கு இதுக்கு மட்டுமாவது எனக்கு அனுமதி கொடுங்க சார். இங்க பாரு, நீ படிக்கிறதுக்காக நான் சார், 1 மணி நேரம் சமைக்கிறதுனால என் படிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. அந்த சங்கடமே உங்களுக்கு வேணாம். சரி, ஓகே மயிலு. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். உன் சமையல சாப்பிடுறது எனக்கும் சந்தோஷம்தான். உன்னோட படிப்பு டிஸ்டர்ப் ஆகாதுன்னா நீ தாராளமா செய். அண்ணா, தம்பி, அண்ணா, சொல்லுங்க தம்பி. அண்ணா, இன்னைக்கு மயிலே சமைச்சிடறேன்னு சொல்றா. சரிங்க தம்பி. இவளுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். லஞ்சுக்கு நான் சாப்பிட வந்துடுவேன். சரிங்க தம்பி. வர மயிலு. சரிங்க சார். அம்மா, அண்ணா, ரொம்ப
ரொம்ப நாள் கழிச்சு நான் வயிறு நிறைய சாப்பிட போறேன். நான் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணே. ஏங்கன்னு ஒரு மாதிரியா இருக்கிற? ஜீவாவை மிஸ் பண்ணிடுவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏங்கன்னு அப்படி சொல்ற? எல்லாம் தெரிஞ்சு இப்படி கேட்டா எப்படிப்பா? மயில ஜீவாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. அத நினைச்சாலே கோவமும் ஆத்திரமும் தான்ப்பா வருது. எனக்கு எரிச்சலத்தாமா இருக்குது. அத எப்படி உடைக்கலான்னு தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்கப்பா. அவ அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மது, நீ அனாவசியமா பயப்படாத. மலர் வாழ்க்கைக்காக மயில அமைதியா தான் இருப்பா. ம், நீ இப்படி சொல்ற, ஆனா பஞ்சும் நெருப்பும் எப்ப வேணா பத்திக்கணும் அப்பா சொல்றாரே. அந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுக்கா. அண்ணன் கல்யாணத்தை போய் என் முன்னாடியே வச்சு ஜீவா அவளை வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருந்தாரு. இப்போ அவ பக்கத்திலே இருந்தா சும்மா இருப்பாரா? அவர் காதல ஒத்துக்க வைக்கிறதுக்காக அவர் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவாரு. மயிலுக்குள்ளயும் காதல் இருக்கிறதுனால அவளும் எவ்வளவு நாளைக்கு தான் கண்ட்ரோல்ல இருப்பானே தெரியல. அவ எமோஷனல் ஆகி உண்மையை ஒத்துக்கிட்டா எல்லாமே முடிஞ்சிருமேக்கா. அப்பா, இவ சொல்றது சரிதான். ஜீவா மயிலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா கண்டிப்பா அவ உருகிடுவா. அதுக்குள்ள அவளை எப்படியாவது நம்ம கிளப்பணும்பா. அது கஷ்டம்க்கா. அவளை கிளப்புறது நிரந்தர தீர்வாவும் இருக்காது. அவ எங்க போனாலும் ஜீவா அவளை விட மாட்டாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எனக்கும் ஜீவாவுக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வைங்கக்கா. நாங்க ஒண்ணு சேர்ந்தாதான் மயிலோட பிரச்சனைக்கு முழுசா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அது விஷயமா தாம நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நாம செய்ய வேண்டிய இன்னொரு வேலையும் இருக்கு. நீங்க 2 பேருமே அந்த புள்ள மயில நம்ப கூடாதுன்னு சொல்றதுனால அவ மாப்பிள்ள கிட்ட எப்ப வேணும்னாலும் உண்மையை வளர வாய்ப்பு இருக்கிறதுனாலயும் முதல்ல நாம அதை உடைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா தப்பி தவறி கூட ஒரு வேளை அவ மாப்பிள்ள கிட்ட எதையாவது உளறி கொட்டி வச்சாலும் அவர் அதை நம்பவும் கூடாது, அதை ஏத்துக்கவும் கூடாது. மயில மாமா அத்தன்னு எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அவ சொல்றது எப்படி நம்பாம இருப்பாங்க? கண்ணு, நீ இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிற. மயில பத்தின அந்த எண்ணம்னு சொன்னீங்க, அதத்தான் நாம மாத்தணும். ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் எப்படி மொத்த பாலும் விஷமா மாறிடுமோ அதே மாதிரிதான் மனுஷங்க மனசுலயும் நாம தப்பான எண்ணத்தை விதைச்சா அதே விளைவுதான் வரும். இப்போ மயில பத்தி எவ்வளவுதான் வசதியான எண்ணம் வச்சிருந்தாலும் அவ தப்பானவ, அவ குடும்பம் ஒழுக்கம் கெட்டதுன்னு நாம எல்லார் மனசுலயும் பதிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் முதலாளிக்கு அவ மேல நல்ல அபிப்பிராயமே வராது. அப்படி அத காரணமா வச்சு நாம இந்த மலரையும் நம்ம வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுக்கப்புறம் ஜீவாவே நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. அப்பா, நீங்க சொல்ற ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மாமாவோட குடும்பம் மயில் குடும்பத்து மேல வச்சிருக்கிற நல்ல எண்ணத்தை மாத்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதுவும் எனக்கு தெரியுமா. ஆனா நல்ல சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இல்ல அப்படி ஒரு சூழலை நாமளாவே உருவாக்கணும். எப்படின்னு இப்ப என்ன கேட்காத. அன்னைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு
மாப்பிளைய நீதான் அந்த குருமூர்த்தி கிட்ட இருந்து காப்பாத்துறான்னு எல்லாரையும் நம்ப வச்சோம்ல, அதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம அதை சரியா பயன்படுத்திக்கணும். புரியுதுப்பா. கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நிலவரம்னு தெரிஞ்சாதான் நம்ம ஏதாவது பிளான் பண்ண முடியும். ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது போட்டு வாங்க முடியுதான்னு பாக்குறேன். ம். இவன் எதுக்குடா கால் பண்றான்? யாரா? மது.